ஓகே. அப்ப நம்ம கடைசியா எத்தனாவது கேள்வி நம்ம பார்த்திருந்தோம்? 11 கேள்வி மட்டும் தான் நான் பார்த்திருந்தேன். சாரி, 12 கேள்வி மட்டும் தான் நான் பார்த்திருந்தேன். லாஸ்ட்ல நம்ம 12வது கேள்வியோட விட்டோம். 13 பார்க்கணும். ஓகே. சரி. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வந்து 13வது கேள்வி. இப்போ குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் ஜாயின் பண்ணி தானே இருக்கீங்க? சரி. 13வது கேள்வியை பாருங்க. இந்த சமூக ஜனநாயகவாதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். சமூக ஜனநாயகவாதம் அப்படின்னு சொன்னா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். சமூக ஜனநாயகவாதம் என்னன்னு தெரியுமா முதல்ல? நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா விளங்குது தானே? யாரும் சரி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓ சரி. சரி. ஓகே. அப்ப 13வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? மூணாவது ஆன்சர். இப்ப இந்த சமூக ஜனநாயகவாதம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் வந்து தாராண்மைவாதத்திலையும் சோசியலிசத்தில பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு கலப்பு கருத்தியல் தான் வந்து இந்த சமூக ஜனநாயகவாதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. குறிப்பாக அதாவது நம்ம சொல்லுவோம் பொருளாதாரத்துக்குள் ஒரு சம உடைமை ரீதியான ஒரு விளங்குதா? முதலாளித்துவ பொருளாதாரத்துக்குள் ஒரு சம உடைமை ரீதியான ஒரு கொள்கையை முன்னிலைப்படுத்தின ஒரு கருத்தியல் தான் இந்த சமூக ஜனநாயகவாதம் என்று சொல்லி நாம சொல்லுவோம். பொதுவாக வந்து இந்த முதலாளித்துவ முறைமைக்குள்ள சமூக சமத்துவம், அதே போல நீதியை நிலைநாட்டுதல், இதையெல்லாம் மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் தான் வந்து இந்த சமூக ஜனநாயகவாதம். ஏன்னு சொன்னா ஆரம்பத்துல தாராண்மைவாதத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக முதலாளித்துவ பொருளாதாரம் மேலோங்கி காணப்பட்டது. முதலாளிமார்கள ஆதிக்கம் அங்க உயர்வாக காணப்பட்டது. அப்ப அதனை எதிர்த்து தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா சோசியலிச கருத்தியல் வருது. சோசியலிசத்துல பிரதானமான விடயம் என்னன்னு சொன்னா, அதாவது முதலாளிமார்கள் என்ற அந்த அவங்ககிட்ட இருந்து முதலாளிமார் வர்க்கங்கள்ட்ட இருந்து தொழிலாளர்கள் வந்து ஒரு அவங்க உரிமைகளை பெற்றிருக்க வேண்டும் என்ற நோக்கில கொண்டு வந்து இருந்து சோசியலிச பண்புகள். அப்ப இது இரண்டிட கலவையாகத்தான் இந்த சமூக ஜனநாயகவாதம் இருக்கு என்று சொன்னா தாராண்மைவாதத்திலையும் இருக்கி சோசியலிசத்திலையும் வந்து ஒரு பாதகமான விளைவுகளும் ஏற்படுத்தப்பட்டது. விளங்குதா? தாராண்மைவாதத்திலையும் பாதகமான விளைவுகள் இருந்ததுதான், சோசியலிசத்திலையும் பாதகமான விளைவு இருந்ததுதான். அப்ப ஆக இந்த சோசியலிசத்துல பண்பையும் தாராண்மைவாத பண்பையும் மையமாக வச்சு இரண்டு ஒரு விடயமாகத்தான் இந்த சமூக ஜனநாயகவாதம் தோன்றப்பட்டது. குறிப்பாக வந்து இந்த சமூக ஜனநாயகவாதத்துல பிரதானமான பண்புல ஒன்றுதான் வந்து இந்த முதலாளித்துவத்திற்குள் ஒரு சீர்திருத்தம் என்று சொல்ற ஒரு பண்பு. முதலாளித்துவத்துக்குள் சீர்திருத்தம் என்று சொன்னா காணப்படுற பிரதானமான குறைபாடுகளை இப்ப முதலாளித்துவத்துல பார்க்கும்போது அங்க சொத்துள்ள வர்க்கம் தான் உயர்வாக இருந்தது. தொழிலாளர்கள் வந்து கடுமையாக நசுக்கப்பட்டாங்க. அப்ப ஆக இந்த முதலாளித்துவத்துக்குள்ள வந்து இந்த தொழிலாளர்களோட உரிமையும் அங்க பேணி பாதுகாக்கப்படும் நோக்கில கொண்டு வந்ததுதான் இந்த சமூக ஜனநாயகவாதம். அதே போலதான் வந்து நலன்புரி அரசு. நலன்புரி அரசு என்று சொல்லும் போது இப்ப சோசியலிசத்துல வந்து ஒரு அரசு இல்லாத ஒரு நிலையத்தான் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து நலன்புரி அரசுன்னு சொல்லும் போது
ஒரு வர்க்கம் இல்லாத ஒரு அரசு இங்க இருக்கணும்னு சொல்லப்படுது இந்த சமூக ஜனநாயகவாதத்துல. வர்க்கம் இல்லாத அரசுன்னு சொன்னா நம்ம ஆரம்பத்துல சோசியலிசவாதிகள் சொல்றாங்க தாராண்மைவாதத்துல உள்ள ஒரு அரசு இருந்துச்சு. அதாவது அரசு வந்து ஒரு வர்க்க நலன் பெற்ற கருவி, அதாவது முதலாளிமார்கள் ஒரு பாதுகாப்பாக தான் அரசு இருக்கிறதே தவிர தொழிலாளர்களோட உரிமைகள் வந்து அங்க பெற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லி பல விமர்சனங்களை முன்வைச்சாங்க. அப்ப அதனாலதான் வந்து இந்த நலன்புரி ரீதியான ஒரு அரசு இங்க உருவாக்கணும்னு சொல்லி இந்த சமூக ஜனநாயகவாதம் சொல்லுது. சரியா? அதே போல இன்னொரு முக்கியமான பண்பு தான் இந்த மறு விநியோகம், அதே போல வரி விதிப்பு. மறு விநியோகம் சொல்றது வந்து இங்க சோசியலிசத்துல பண்பும் இங்க முன்வைக்கப்படுது. குறிப்பாக சொத்துள்ளவர்கள்ட்ட இருந்து அறவிட்டு அதை சொத்து இல்லாதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரியை அறவிட்டு அதை வந்து வசதி இல்லாதவர்களுக்கு வழங்குறது. இப்படியான ஒரு பண்பும் இங்க சமூக ஜனநாயகவாதத்துல ஒரு பிரதானமான பண்பாக காணப்படுது. அதே போல தொழிலாளர்களோட உரிமைகளுக்கான ஒரு காப்பீடுகள் சமூக ஜனநாயக சாரி தாராண்மைவாதத்துல வந்து தொழிலாளர்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விடயமும் முன்வைக்கையில. காரணம் என்னன்னு சொன்னா குறிப்பாக அது முதலாளிமார் ஆகவே வந்து ஒரு தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது சோசியலிச கருத்து சொல்ற மாதிரி இல்லாம ஒரு ஜனநாயக ரீதியாக தொழிலாளர்களோட உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்குல உருப்பற்றதுதான் இந்த சமூக ஜனநாயகவாதம். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு விளங்கியிருக்கும். பாருங்க, முதலாவது லிபரல் ஜனநாயக பண்புகளை மட்டும் தனது உள்ளதாம். இல்லையே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏண்டா இந்த லிபரல் ஜனநாயகம் சொல்றது வந்து தாராண்மைவாதம். அப்ப இந்த தாராண்மை ஜனநாயக பண்புகளை மட்டும் சமூக ஜனநாயகவாதம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், தாராண்மைவாதத்திலையும் சோசியலிசத்திலையும் பிரதானமான ஒரு கலவையாகத்தான் இந்த சமூக ஜனநாயகவாதம் இருக்குது. அடுத்தது பாருங்க, சோசியலிச பண்புகளுடன் வரையறுக்கப்பட்டது. நான் போன கிளாஸ்ல சொன்ன பிள்ளைகள், இந்த வரையறுக்கப்பட்டது இந்த வரையறுக்கப்பட்டது மட்டுப்படுத்தப்பட்டது எப்படி என்று வந்தா அது 100% பிழையாகத்தான் இருக்கும். சரியா? அதை மறக்க கூடாது. 100% அப்படியான ஆன்சர் வந்து பிழையாதான் இருக்கும். அதே போல சமயம் சார்ந்தது இப்படின்னு சொல்லி வரும்னு சொன்னா அது பிழையாகத்தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, புரட்சி மூலம் புரட்சி மூலம் சமூக மாற்றம் எனும் மார்க்சிச கோட்பாட்டின் அடித்தளமாக கொண்டது. சொன்னேன் தானே, ஒரு சோசியலிசத்துல முழுமையான பண்புகள் அங்க இருக்கையில வழங்குதா. அதே போல அந்த புரட்சி என்ற விடயத்துக்காக வேண்டித்தான் சோசியலிசத்துல வந்து நம்ம சொல்றோம் புரட்சியின் ஊடாகத்தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனா சமூக ஜனநாயகவாதம் அதற்கு எதிரானது. சரியா? புரட்சியை இல்லாம செஞ்சு ஒரு நலன்புரி ரீதியான விடயத்தினோட ஒரு தான் எல்லா விடயத்தையும் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லுது. அப்ப புரட்சியின் மூலம் சமூக மாற்றம் மற்றும் மார்க்சிச கோட்பாட்டின் அடித்தளமாக கொண்டது வந்து பிழையான ஆன்சர். நாலாவது பாருங்க, சந்தை பொருளாதாரம் மலர்ச்சி தர்மம் நலன்புரி அரசு என்பதை அடிப்படையாக கொண்டு கட்டளப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப பாருங்க, இந்த நலன்புரி அரசு மலர்ச்சி சமதர்மம் சொன்னா இங்க அதுவும் சமோடைமைவாத கொள்கையை தான் இங்க முன்வைக்குது. அது சந்தை பொருளாதாரம் சொல்லி தாழ்மைவாத பண்புகளை மையமாக வச்ச உண்டு. அப்ப ஆகவே வந்து இந்த 4வது ஆன்சர் தான் அதுக்கு மிக பொருத்தமான ஆன்சர். சரியா? 5வது பாருங்க, ஆயுத போராட்டம் மூலம் சமதர்ம சமூக முறைமையை உருவாக்குவதை இலக்காக கொண்டது. அப்ப இதுவும் வந்து ஒரு பிழையான தான் இருக்குது. வழங்குதா? அப்ப 13வதுக்கு பொருத்தமானது வந்து 4வது ஆன்சர். இது வழங்கிட்டா? இது விளங்கிட்டா? சார் ஓம் சார் விளங்கிட்டு. ஓகே, அடுத்தே பார்ப்போம். 14வது கேள்வி, குடியரசுவாதம். அடுத்தே பாருங்க, குடியரசுவாதம் தான் குடியரசுவாதம் தான் முடியாட்சிக்கு எதிராகவும் தாராண்மையாக சமாந்தரமாக தோற்றமிட்டது. வேற
மக்களாட்சி. தாராண்மைவாதம் போன்று தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற ஒரு கருத்தியல். என்னறையா கட்டுச்சுன்னா சரியா பிள்ளை. இப்ப குடியரசு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு முடியாட்சி முறைக்கு எதிராக தோற்றம் பெற்ற ஒரு கருத்தியல் தாராண்மைவாதத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்ட ஒரு கருத்தியல் தான் இந்த குடியரசுவாதம். இப்ப உதாரணமா இங்க சொல்ல வர்ற விடயம் என்னன்னு சொன்னா, அரசுங்கிறது ஒரு தனிநபர்ற சொத்து இல்லை, வழங்குதா? ஒரு அரசுங்கிறது ஒரு தனிநபர்ற சொத்து அல்ல, அது ஒட்டுமொத்த மக்கள்ற ஒரு ஒரு பாதுகாவல் என்று சொல்லலாம், வழங்குதா? அரசுங்கிறது ஒரு தனிநபர்ற சொத்து அல்ல, ஒட்டுமொத்த மக்களோட ஒரு சொத்து தான் அரசு. அப்ப இந்த அரச ஆள வேண்டும்னு சொன்னா தனிநபர் மட்டும் ஆள இயலாது, ஒட்டுமொத்த மக்களும் தான் இந்த அரசை ஆளணும். அப்ப இதனை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் தான் இந்த குடியரசுவாத கருத்தியல். எப்படி முடியாட்சி முறைக்கு எதிராகவும் தாராண்மைவாதத்திற்கு சமாந்தரமாகவும் தோற்றம் பெற்ற ஒரு பிரதமமான ஒரு அரசியல் கருத்தியல் தான் இந்த குடியரசுவாத கருத்தியல். அதாவது இந்த பரம்பரை முறையான ஆட்சிக்கு எதிராக, மனராட்சி முறைக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து ஒரு முறையான ஒரு ஆட்சியை உருவாக்குறத மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் தான் இந்த குடியரசுவாத கருத்தியல். பாருங்க, இதுலயே இந்த குடியரசுலேயே அதுக்கான ஆன்சர் இருக்குது. குடி என்றா யாரு? மக்கள். அரசண்டா அதாவது அரச சொல்லுவோம். அப்போ ஒரு மக்கள்ற அரசு, சரியா? அதாவது இது வேற ஒரு தனிநபரையோ அல்லது ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ஒரு வர்க்கத்துடைய அரசு இல்லை, மக்கள்ற அரசு தான். இந்த மக்கள்ற அரச எப்படி நாங்க நடாத்தணும், எப்படி வழி நடாத்தணும், சரியா, எப்படி உருவாக்கணும், எப்படி ஆட்சி செயற்பாடை நடாத்தணும் என்ற கொள்கைகளை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் தான் இந்த குடியரசுவாத கருத்தியல். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த குடியரசுவாதத்துல பிரதான இருக்குது மக்கள் இறைமைங்கிற ஒரு பண்பு இருக்குது, சரி. அதே போல ஒரு நலன்புரியான ஒரு அரசு என்ற ஒரு பண்பு இருக்குது. அதே போல சட்டத்தின் ஆட்சி என்கிற ஒரு பண்பு இருக்கு. அதே போல வாரிசு முறைமை ஆட்சிக்கு எதிர்ப்பு என்ற ஒரு பண்பு இருக்குது. பொதுநலன், அதே போல அதாவது அதிகார, இப்படின்னு சொல்லி பல பண்புகள் இந்த குடியரசுவாத இருக்குது, சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க, என்ன ஆன்சர் வரும் 14வது? 5. வேற 5வது. ஓகே, பாருங்க. பிரஜை ஒருவரின் தலையாய கடமை, ஓகே நான் சொல்றேன், பிரஜை ஒருவரின் தலையாய கடமை அரசியல் சமூகம் ஒன்றில் உறுப்புரிமையை பெறுதல் மட்டுமாகும் என வலியுறுத்துகின்றது. அப்ப இதை நல்லா பாருங்க, குடியரசுவாதத்துக்கும் தாராண்மைவாதத்துக்கும் இல்லாத ஒரு பிரதானமான வேறுபாடுகள்ல ஒண்ணுதான் இந்த இது. அப்ப தாராண்மைவாதம் சொல்வது ஒரு பிரஜை என்ற அந்தஸ்தை பெறணும்னு சொன்னா அரசியல் சமூகம் ஒன்றில் உறுப்புரிமையை பெற்றால் போதுமானது அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த குடியரசுவாதம் அப்படி சொல்ல இல்லை. பிரஜை என்கிறவர் அரசியல் சமூகம் ஒன்றில் உறுப்புரிமை பெறணும், அதே போல அந்த அரசுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கணும், எல்லா விடயத்திலையும் அரசுக்கு ஆதரவாக, அதே போல தன்னை அரசுக்கு தன்னை அர்ப்பணிக்கணும், இப்படின்னு சொல்லி அரசுக்கே முழு சேவகம் செய்யணும்னு சொல்லி இந்த குடியரசுவாதம் சொல்லுது, வழங்குதா? அப்ப உறுப்புரிமை பெறுதல் மட்டுமெங்கிறது ஒரு பிழையான ஆன்சர், வழங்குது. அப்ப தாராண்மைவாதம் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, நீ உறுப்புரிமை பெற்றாலும் அரசுக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணிக்கணும், முழுமையாக அரசுக்கு சேவகம் செய்யணும், இப்படின்னு சொல்லித்தான் இந்த தாராண்மைவாதம் வலியுறுத்துது. அடுத்தே பாருங்க, இறைமையின் உரிமையாளன் ஆட்சியாளருக்கு இறைமையின் உடைமையை ஆட்சியாளருக்கு வரையறுக்கிறது. அப்ப இறைமையின் உடைமையை ஆட்சியாளருக்கு வரையறுக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு பிழையான ஆன்சர். இறைமையின் உடைமையாளர் யாருன்னு சொன்னா ஆட்சியாளருக்கு வரையறுக்குதுன்னு சொன்னா ஆட்சியாளர்களோட அது மட்டுப்படுத்தப்படுதாம். அப்ப இதுக்கு
அப்படின்னு சொல்லி இந்த விடயத்தை சொல்லுது. அப்ப ஆகவே வந்து இந்த இறைமையின் உரிமையாளன் ஆட்சியாளருக்கு வரையறுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பிழையான ஆன்சர். மூணாவது பாருங்க, பரம்பரை மூலம் கடத்தப்படும் ஆட்சி அதிகாரத்தை ஆட்சியாளன் பெறுகிறான் என வரையறை செய்கிறது. அப்ப அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பிழையான ஆன்சர். இது வந்து ஒரு மன்னராட்சி முறையை விவரிக்கிறது. சரியா? பரம்பரை மூலம் கடத்தப்படும் ஆட்சி அதிகாரத்தை ஆட்சியாளர் பெறுகிறார். அது உங்களுக்கு தெரியும், அதை வழங்கப்படுத்துவேன். அடுத்தே பாருங்க, மக்கள் இறைமைக்கு உரித்துடையவர்கள் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அப்ப குடியரசுவாத பிரதானமான விட இறைமையின் உரிமையாளன் மக்கள் தான். சரியா? அப்ப அதுவும் வந்து பிழையான ஆன்சர். அஞ்சாவது பாருங்க, மக்களால் தெரிவு செய்யப்படும் இறைமை ஒப்படைக்கப்பட்ட ஆட்சியாளரின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இறைமை ஒப்படைக்கப்பட்ட ஆட்சியின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இப்ப உதாரணமா மக்கள் தான் என்ன செய்யறாங்க, வந்து தங்க ஆட்சியாளனுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதனூடாக மக்கள் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை பெற்றுக்கொள்ளணும், அதனூடாக சிறந்த ஒரு வகிபாகத்தை அந்த ஆட்சியாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படி அவர்கள் வந்து ஆட்சியாளன் வந்து ஒரு மக்களுக்கு எதிராக செயற்படும் போது அந்த ஆட்சியை இல்லாமல் செய்யற அதிகாரம் மக்களுக்கு இருக்குது. அப்ப ஆகவே வந்து 14வதுக்கு பொருத்தமான ஆன்சர் 5வது ஆன்சர். பழங்குதா இது? இது 14வது கேள்வி வழங்கினிக்கா? அடுத்தது பார்ப்போம். பெண்ணியல் வாதம். அப்ப இதுக்கும் பெரும்பாலானவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் வருது? இது நிறைய மைக் ஆன்ல இருக்கு, கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. யார் ஒரு மைக் ஆன்ல இருக்கு, ஓபன் பண்ணுங்க. 4வது சார். ஓகே, வேற? நான் இந்த வீடியோ வந்து யூடியூப் அப்லோட் பண்ணுவேன். சரியா? சொல்றதுக்கு இந்த வீடியோ நான் இந்த கிளாஸ் வந்து யூடியூப் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்க இந்த மைக் ஆன் பண்ணி பேசுறது, வீடியோ ஆன் பண்றது நான் வந்து கொஞ்சம் ஒன்று பாடுங்க. நான் சொன்னா மட்டும் நீங்க பேசுங்க. சரியா? ஓகே. பெண்ணியல்வாதத்துக்கு வந்து 4வது ஆன்சர் சொல்றீங்க. பாப்போம். பெண்ணியல்வாதம்னு சொன்னா என்ன, அதை சொல்லுங்க. முதலாவது ஆண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை போல பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று வாதிட்டு. வேற? இந்த பெண்ணியல் வாதம் ஆண்கள் அரசியல்ல ஈடுபடணுமா அப்படின்னு இந்த வினாக்களை எழுப்பி கேட்பாங்க தானே. சரி. இந்த பெண்ணியல் வாதம் சொல்றது வந்து பிரதானமா 3 கட்டங்கள்ல தோற்றுவிக்கப்பட்டது. சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், முதல் அலை பெண்ணியல் வாதம், 2ஆம் அலை பெண்ணியல் வாதம், 3ஆம் அலை பெண்ணியல் வாதம் அப்படி என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த முதல் அலை பெண்ணியல் வாதம் இது எப்ப தோற்றப்படுதுன்னு சொன்னா 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு இந்த காலப்பகுதியில தான் இந்த முதல் அலை பெண்ணியல் வாதம் தோற்றப்படுது. இந்த 3 பெண்ணியல் வாதம் வந்து ஏதோ ஒரு கருத்தின் அடிப்படையில தான் வந்து தோற்றப்படுது. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியானதும் ஒரு குடும்ப ரீதியானதும் பாகுபாட்டுல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற நோக்கில கொண்டு வந்தது இந்த 3 முதலாவது கட்டம் தான் வந்து 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி இந்த காலப்பகுதியில தோற்றம் பெற்ற ஒரு பெண்ணியல் வாதம் தான் இந்த முதல் அலை பெண்ணியம் சொல்றது. இந்த முதலலை பெண்ணியம் தோற்றம் பெறதுக்கான பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னா ஒரு வாக்குரிமையை மையமாக வச்சுதான் இந்த முதலாவது பெண்ணியல் வாதம் தோற்றம் பெறுது. அதாவது வந்து வாக்குரிமையில நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், பெண்களுக்கான வாக்குரிமை இல்லாம செய்யப்படுது. பெண்களுக்கான இல்லாமல் ஆரம்பத்துல முதலாவது பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்து நியூசிலாந்துல. அதுக்கு பிறகுதான் வந்து ஏனைய நாடுகள்ல இலங்கையெல்லாம் நிச்சயமா பின்னுக்குதான், அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பிறகுதான் இலங்கை எல்லாம் கிடைக்கப்பட்டது. ஆகவே வந்து முதலாவது வந்து இந்த வாக்குரிமையை மையமாக வைத்துதான் இந்த பெண்ணியல் வாதம் தோற்றம் வருது. 2ஆம் அலை பெண்ணியல் வாதம் பார்த்தோம்னு சொன்னா இந்த 1960ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு கால தோற்றம் பெற்ற ஒரு கருத்தியல் தான் இந்த 2ஆம் அலை பெண்ணியம்னு சொல்றது. இது எதற்காக தோற்றம் பெற்றதுன்னு சொன்னா இந்த குடும்ப பாதுகாப்பு, அதே போல பாலியல் உரிமைகள், அதே போல வந்து வேலை வாய்ப்பு, இதனை மையமாக வச்சு இந்த 2ஆம் அலை பெண்ணியல் வாதம் 60ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில தோற்றம் வருது. குடும்ப பாகுபாடுன்னு சொல்லும் போது நல்லா பழகிக்கொள்ளணும்,
ஆண்கள ஆதிக்கம் அங்க அதிகமாக இருந்தது. எப்ப 1960ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆண்கள ஆதிக்கம்னு சொன்னா நம்ம ரெடிக்கல் பெண்ணியல்வாதம்னு சொல்லுவோம் தெரியுமா, தீவிர பெண்ணியல்வாதம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குடும்ப கட்டுப்பாட்டுல ஆண்கள ஆதிக்கம் அங்க உயர்வாக இருந்தது. பெண்களை சுயமாக வேலை செய்வதற்கான உரிமைகள்ல மறுத்தாங்க. அதே போல பாதியான உரிமைகள், அதே போல பாலியல் ரீதியான லஞ்சங்கள் பெறுறது, இப்படின்னு சொல்லி ஆண்கள ஆதிக்கம் அந்த டைம்ல உயர்வாக இருந்ததுனால இந்த இரண்டாம் அலை மீண்டும் முதலாம் அலை மீண்டும் இரண்டாம் அலையாக தோற்றம் பெறுது. அப்ப இதுவும் ஒரு பிரதானமான காரணம். மூன்றாம் அலை பெண்ணியல்வாதம் சொன்னா இது ஆஹ் எப்ப தோற்றம்னா இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதி, கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டுக்கு பிறகு. அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண்ணியல்வாதம் கலாச்சாரம் இதனை மையமாக வைத்து ஒரு தோற்றம் பெற்ற அரசியல் கலாச்சார ரீதியாக தோற்றமிக்கப்பட்ட ஒரு பெண்ணியல்வாதம் தான் இந்த மூன்றாம் அலை பெண்ணியல்வாதம். ஆகவே ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அந்த பெண்ணியல்வாதம் தோற்றம் பெறதுக்கான பிரதானமான மையக்கருத்து என்னன்னு சொன்னா, பெண்கள் அரசியல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, கலாச்சார ரீதியாக ஓரங்கட்டப்பட்டு அவர்களுக்கான ஒரு உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் கிளர்ந்தெழுந்த ஒரு கருத்தில் தான் இந்த பெண்ணியல்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ அரசியலுக்கு மட்டும் நீங்க அரசியலோட மட்டும் சுருக்கி விடக்கூடாது. சரியா? 3 விடயத்தையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தேன். முதலாம் அலை பெண்ணியல்வாதம் எதற்காக தோற்றப்பட்டது? ஒரு வாக்குரிமை ரீதியான ஒரு பெண்ணியல்வாதத்துக்கு எதிராக தோற்றப்பட்டது. அதேபோல 2ஆம் அலை பெண்ணியம் குடும்ப பாகுபாடு, குடும்ப கட்டுப்பாடு, அதே போல ஒரு பாலியல் ரீதியான உரிமைகளை பெற வேண்டும் என்ற நோக்கிலையும், வேலை வாய்ப்புக்கு சமமாக செல்ல வேண்டும், வேலைக்கான சம்பளத்தை ஆண்களுக்கு வழங்குற மாதிரி பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற நோக்கில கொண்டு வரப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு கருத்து. கலாச்சார ரீதியாக இப்படி இதனை மையமாக வச்சு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கருத்தாக தான் இந்த மூன்றாம் அலை பெண்ணியவாதத்தை எங்களால சொல்ல முடியும். அப்ப ஆகவே இந்த 3 விடயத்தையும் மையமாக வைத்து தோற்றப்பட்ட ஒரு கருத்தியல் தான் இந்த பெண்ணியல்வாத கருத்தியல். சரியா? இப்ப நம்ம விடைகளுக்குள்ள போவோம். பாருங்க, கீழத்தைய நாடுகளில் 20ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதியில் உருவாகிய கல்விசார் இயக்கமாகும். அப்ப இது எங்க தோற்றம் பெற்றது? முதல்ல இந்த பெண்ணியல்வாதம் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது மேற்கத்திய நாடுகள் மையமாக வைத்து தான் இந்த பெண்ணியல்வாதம்ங்கிறது தோற்றம் பெற்றது. கீழத்திய நாடுகள்னு சொல்லும் போது எங்கட நாடுகள்ல ஆசியா அப்படியான நாடுகள் சொல்லலாம். ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்லும் போது ஐரோப்பா, வட அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து இப்படியான நாடுகள்ல தான் முதலாவது இந்த பெண்ணியல்வாதம் தோற்றம் பெறுது. அப்ப கீழத்திய நாடுகள்ல இந்த பெண்ணியல்வாதம் தோற்றம் பெறவில்லை. ரெண்டாவது பாருங்க, ஆணாதிக்க அரசியலை வெகுவாக மெச்சுகின்ற கருத்தியல் ஆகும். பிள்ளைகள் ஒரு விடயத்தை விளங்கிக்கணும், இந்த கீவேர்ட்ஸ் இருக்கு தானே, அதை நல்லா விளங்கிக்கணும். இந்த மெச்சுகின்ற நானே தெரியுமா உங்களுக்கு? சில எப்படியான வேர்ட் கொஞ்சம் போடுவாங்க, சொல்லுங்க. அப்ப மெச்சுகின்றேன் புகழ்ந்து பேசுறதா சார்? ஓகே, புகழ்ந்து பேசுற, பாராட்டுறது. சரியா? இதுக்குதான் சொல்லுவோம் மெச்சுகின்றேன்னு சொல்லி. அப்ப இப்படியான விடைய இந்த கீவேர்ட்ஸ்கள்ல நீங்க கட்டாயம் விளங்கணும். உதாரணமா இன்னொரு விடயம் வரும், அதைரியப்படுத்தல் அப்படின்னு சொன்னா. அப்ப அதைரியப்படுத்தல் சொன்னா விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதைரியப்படுத்த விமர்சிக்கிறது, அல்லது அதை விட்டு விலகி செயற்படுறது, அதை அப்படி சொல்லுவோம். இப்படியான சில நிறைய வேர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கும். அது நீங்க நல்லா விளங்கிக்கணும். அடுத்தே பாருங்க, மூணாவது தீவிர. சரி, அப்ப ஆணாதிக்க அரசியலை வெகுவாக மெச்சுகின்றலாம். அப்ப ஆணாதிக்க அரசியலை வெகுவாக ஆதரிக்கின்ற, பாராட்டி பேசுகின்ற, புகழ்கின்ற ஒரு கருத்தியல்னு சொல்றாங்க. அப்ப அது உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளையான ஒரு ஆன்சர். மூணாவது பாருங்க, தீவிர பெண்ணியல்வாதம் சமூகத்தில் ஆண் தலைமைத்துவத்தை ஊக்குவிக்கின்றதாம். ஆக்கத்திலிருந்து பெண்கள் ஒரு சுதந்திரமாக, அதாவது தந்தை வழி பெண்ணியல்வாதம் சொல்லுவோம் தெரியுமா? அப்ப அப்படி தீவிர ஆணாதிக்க தலைமைத்துவத்தை விமர்சிக்குது, இல்லாம செய்யணும்னு சொல்லுங்க. நல்லா பாருங்க, சொல்லுங்க. நீங்க பேசுறது கிளியர் இல்ல சார், நீங்க பேசுறது கிளியர் எல்லாருக்கும் அப்படியா இருக்கு?
இப்ப இல்ல கிளியரா? சார். இல்ல சார் எங்களுக்கு சரி பாருங்க, இல்லையே சார். நாலாவது பாருங்க, ஆண் பெண் பாலியல் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது. சரிதானே? அப்ப இது வந்து ஒரு சரியான ஆன்சர். ஆனா இதை விட சரியான ஆன்சர் இருந்தா அதுக்கு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். இப்ப ஆண் பெண் பாலியல் சமத்துவத்தை மட்டும் பெண்ணியல்வாதம் வலியுறுத்த இல்லை, சரியா? ஆனா இதுக்குள்ள சரியான ஆன்சர் வந்து அதுதான். விளங்குதா பிள்ளைகள்? அரசியல்ல வந்து சரியான ஆன்சர், மிக பொருத்தமான ஆன்சர். இப்ப இப்ப இந்த 5 ஆன்சர்லயும் சரியான ஆன்சர் வந்து ஆண் பெண் பாலியல் சமத்துவத்தை வலியுறுத்தின்றது. இதுதான் வந்து ஒரு சரியான ஆன்சர். ஆனா இதை விட சரியான ஆன்சரும் இருக்குது, விளங்குது? அப்ப அதையும் நீங்க விளங்கி படிச்சுக்கணும். அடுத்து 5 பாருங்க, பெண்களின் அரசியல் பங்கு பற்றுதலை இழிவளவாக்குவதை நோக்காக கொண்டது. இழிவளவாக்குனா கேலிக்குட்படுத்துறது அல்லது வந்து இல்லாமல் செய்யறது, குறைக்கிறது, இதை சொல்லுவோம். அப்ப பெண்கள் அரசியல் பங்கு பற்றுதல குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப 15வதுக்கு அது வந்து பிள்ளைதானே. 15வதுக்கு பொருத்தமானது வந்து 4வது ஆன்சர், சரியா? 16வது கேள்வியை பாருங்க. அப்ப இது விளங்கிட்டா 15வது கேள்வி? ஓம் சார். ஓம் சார். ஓகே, 16வது கேள்வியை பாருங்க. மோதல் தீர்வு செயல்முறையாக கொள்ளப்படுவது என்ன ஆன்சர் வருது? ரெண்டாவது சமாதானத்தை முதல் கட்டியெழுப்புதல். நிலை மாற்றம். வேற? மூன்றாவது சார் மத்தியஸ்தம் செய்தல். சரி, மோதல் தீர்வு செயல்முறை 6 இருக்கு. சொல்லுங்க அப்ப யார் சரி? ஒரு ஆள். மோதல் தீர்வு ஊடகம் ஒன்று இருக்கு, மோதல் தீர்வு செயல்முறை என்னும் இருக்கு. சொல்லுங்க அப்போ. மோதல் தீர்வு ஊடகத்துல 4 விடயத்தை பத்தி சொல்றாங்க. மோதல் தீர்வு செயல்முறையில 6 விடயத்தை பத்தி சொல்றாங்க. சொல்லுங்க அப்போ. சரி பாருங்க, இந்த மோதல் தீர்வு செயல்முறை இணக்கப்படுதல், மத்தியஸ்தம், சமாதான உடன்படிக்கை, சமாதானத்தை கட்டியெழுப்புதல். அது மோதல் தீர்வு ஊடகம். சரி நானே சொல்றேன், லேட் ஆகுது பாருங்க. மோதல் தீர்வு செயல்முறையில முதலாவது விடயம் வந்து முன்னெச்சரிக்கை செய்தல். உதாரணமா ஒரு மோதல் ஒன்னும் வந்து இடம்பெறதுன்னு சொன்னா அந்த மோதல்ற தாக்கம், இது இப்படியான விடயங்களை பத்தி முன்னெச்சரிக்கை செய்தல். அடுத்தே பாருங்க, முரண்பாட்டை தவிர்த்தல். விளங்குதா? ஒரு முன்னெச்சரிக்கை. அதே போல இந்த முரண்பாட்டை 3வது முரண்பாட்டு முகாமைத்துவம். விளங்குதா? 4வது வந்து முரண்பாடு நிலைமாற்றம். நிலைமாற்றம் சொன்னா முரண்பாற்ற நோக்கத்துல இருந்து, அல்லது மோதல் நிலைமாற்றம் சொல்லலாம், முரண்பாடு நிலைமாற்றம் சொல்லலாம். அப்ப இந்த முரண்பாட்டிலேயோ அல்லது மோதலோட நோக்கத்திலிருந்து சற்று அந்த மோதலை நிலை மாற்றி விடுறது, இதைத்தான் சொல்லுவோம் மோதல் நிலைமாற்றம் சொல்லி. 4வது வந்து 5வது வந்து முரண்பாட்டின் பின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல். அடுத்தது வந்து முரண்பாட்டு தீர்வு. இப்படின்னு சொல்லி எங்களால 6 விடயத்தை நம்ம சொல்லிக் கொள்ள முடியும். அப்ப இதுல சரியான ஆன்சர் வந்து மோதல் நிலை மாற்றம் தான் இதுல சரியான ஆன்சர், சரியா? 5வது ஏன் வராதுன்னு சொன்னா சமாதானத்தை கட்டியெழுப்புதல். அப்படி சமாதானத்தை கட்டியெழுப்புதல்னு சொல்றது வந்து ஒரு மோதல் தீர்வு ஊடகம். அது வந்து மோதல் தீர்வு செயல்முறையிலையும் வருது. ஆனா மோதல் தீர்வு செயல்முறையில வந்து முரண்பாட்டின் பின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் அப்படி என்றும் வருது. ஆனா இதுல சரியான ஆன்சர் வந்து மோதல் நிலை மாற்றம். மோதல் தீர்வு செயல்முறையில பிரதானமான ஒரு முறையாக கொள்ளப்படுவது வந்து மோதல் நிலை மாற்றம். மோதல் தீர்வு ஊடகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இணக்கப்படுத்தல், சமாதான உடன்படிக்கை, சமாதானத்தை காட்டியெழுப்புதல், மத்தியஸ்தம் செய்தல். இந்த நாளும் வந்து இந்த மோதல் தீர்வு ஊடகமா எங்களால சொல்லிக்கொள்ள முடியும், சரிதானே? ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்து கட் ஆகிடும், வந்து நீங்க ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க, சரியா? அப்ப அதங்காட்டியும் வந்து இந்த 16 கேள்வி பார்த்துட்டு இது சம்பந்தப்பட்ட டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, அதை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். அல்லது பாட ரீதியான என்ன சரி டவுட் அப்படி என்ன சரி இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். இந்த ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள சொல்லுங்க.
அந்த சமூக ஜனநாயகவாதம் அந்த 13வது கேள்வியில கொஞ்சம் சமூக ஜனநாயகவாதத்தை கொஞ்சம் திரும்ப சொல்லலுமா? ஓகே, இப்ப சமூக ஜனநாயகவாதம் சொல்றது வந்து, அதாவது தாராண்மைவாதத்திலையும் சோசியலிசத்திலையும் பிரதானமான ஒரு கலவைதான் வந்து சமூக ஜனநாயகவாதம். இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தாராண்மைவாதத்திலையும் குறைபாடுகள் இருக்கு, சோசியலிசத்திலையும் குறைபாடுகள் இருக்கு. அப்ப சமூக ஜனநாயகவாதத்துல பிரதானமான விடயம் என்னன்னு சொன்னா, முதலாளித்துவத்துக்கு ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் நோக்கில கொண்டு வந்தது சமூக ஜனநாயகவாதம். என்று சொன்னா, முதலாளித்துவத்துல வந்து தொழிலாளர்கள் அதிகமாக நசுக்கப்பட்டாங்க. அதே போல சமோடமைவாதத்துல வந்து ஒரு புரட்சியின் ஊடாக சமூகத்தை மாற்றம் செய்யணும்னு சொல்றது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி. ஆகவேதான் வந்து இந்த ரெண்டுல ஒரு கலவையாகத்தான் வந்து இந்த சமூக ஜனநாயகவாதம் தொடரப்படுது. அதாவது அதுல பிரதானமான விடயங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதலாளித்துவத்துக்கு ஒரு சீர்திருத்தம் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்றது. முதலாளித்துவத்திற்கு ஒரு சீர்திருத்தம்னு சொல்றது வந்து முதலாளித்துவத்தில் உள்ள குறைபாடுகளை இல்லாம செஞ்சு, சொத்துள்ளவர்கள்ட்ட இருந்து ஒரு சொத்துக்களை பெற்று அதை சொத்தில்லாதவர்களுக்கு வழங்குறது, அது மறுவிநியோகம் நம்ம சொல்லுவோம். அதே போல வந்து தொழிலாளர்களோட உரிமைகள் அங்க பேணி பாதுகாக்கணும் இப்படின்னு சொல்லி தாராண்மைவாதத்துக்கும் சமோடமைவாதத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாம நடுநிலையாக செயற்படக்கூடிய ஒரு கருத்தியல் தனம் வந்து சமூக ஜனநாயகவாதம். அப்ப அதுக்கு சரியான ஆன்சர் வந்து சந்தை பொருளாதாரம், மலர்ச்சி தர்மம், நலன்புரி அரசு என்பதை அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்டது. வேற வழங்கிட்டா சார் வழங்கிட்டு. வேற என்ன சரி, உங்களுக்கு பாட ரீதியான என்ன சரி டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம்.